சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகியுள்ள கூலி திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மும்பை உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் மற்றும் உலகில் பல நாடுகளிலும் பெரும் எதிர்பார்ப்புடன் வெளியாகி ரசிகர்களிடம் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. கூலி படம் ஓடும் தியேட்டர்களில் ரஜினி ரசிகர்கள் சந்தோஷம் தாங்க முடியாமல் குதித்துக் கொண்டிருக்கிறார்கள். லோகேஷ் கனகராஜுக்குள் ஒரு தலைவர் ரசிகன் இருப்பது கூலி படம் மூலம் தெரிந்துவிட்டது என்கிறார்கள் ரஜினி ரசிகர்கள். டிக்கெட் புக்கிங்கிலேயே கூலி பல சாதனைகளை படைத்திருந்தது. தமிழ்நாட்டில் 22 கோடி வசூலையும், இந்திய அளவில் மொத்தமாக 60 கோடியும், வெளிநாடுகளில் 60 கோடியும் முன்பதிவில் வசூலாகி உள்ளது. மொத்தத்தில் உலக அளவில் டிக்கெட் முன்பதிவில் கூலி திரைப்படம் 120 கோடி வரை வசூல் செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகின. அதாவது ரிலீஸுக்கு முன்பு கூலி திரைப்படம் முன்பதிவில் 100 கோடிக்கு மேல் வசூல் செய்திருக்கிறது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்த லியோ திரைப்படமே முதல் நாளில் அதிக வசூல் ஈட்டிய படமாக இருந்து வரும் நிலையில் இந்த சாதனையை கூலி முறியடித்துள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகின்றது. வேலை நாளில் படம் வெளியாகி உள்ள நிலையிலும் 100% திரையரங்குகளில் கூட்டம் வந்துள்ளது. முதல் நாள் முடிவில் கூலி திரைப்படம் உலக அளவில் கிட்டத்தட்ட 160 கோடி வசூல் செய்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகின. தற்போது 2 நாட்களிலே 300 கோடி வசூலை தொட்டு உலக அளவில் கூலி சாதனை படைத்துள்ளதாகவும் பாலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் கூலி படக்குழுவிற்கு ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினும் ரஜினிகாந்த் தான் கிங் ஆஃப் ஓபனிங் என வாழ்த்து தெரிவித்துள்ளாராம்.